ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதாவது இது வந்து வவ்வா மீன் வந்து ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் என்னான்னு சொல்கிறாங்களோ அதாவது கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி 4, வெங்காயம் 2, பெருசாக இருந்தால் இல்லை 2 கூட எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இது வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சது, அது தேவைன்னா கடையில் கூட வாங்கிக்க எடுத்துக்கோங்க. அது பூண்டு வந்து 15 பல், சின்ன பூண்டாக இருந்தால் 10 போதும். வெங்காயம் தக்காளி வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது கடலெண்ணெய் 5 ஸ்பூன். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் பாமாயில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கூட போடுங்க, நம்ம ஒன்றாவும் போடலாம். மண் கடாய் நல்லா காஞ்சோடனே இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுங்க, அதை 1 ஸ்பூன் போட்டுருங்க. குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா தனித்தூள், அது வந்து ஒரு 5 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னா நிறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கரண்டியால் கொஞ்சம் நல்லா சலாவி விடுங்க. அடுத்து மீன் மசாலா 10 கிராம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 15-20 கிராமும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. நிறையா சாப்பிட்ணுன்னா நிறையா போட்டுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கம்மியாக போட்டுங்க. அடுத்தது கொஞ்சம் ஒரு கொதி லைட்டாக வந்தோடனே மீன் போடுங்க. அரிஞ்சு வச்சுருக்கோம்ல மீன், அதை வந்து கொஞ்சம் போடுங்க. போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வரும். அப்படியே வெந்துடுச்சான்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வேறு அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாதத்தில் போட்டு பரிமாற வேண்டியிருக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.